ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜபஸ். நான் யாரெல்லாம் நம்ம ஐடி புதுசாக இல்லோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே தூண்டில் எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே தூண்டில் தான் எடுத்துகிட்டு வந்தோம் மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா மீன் அப்படியே சும்மாவே உள்ளே அவ்வளோ மீன் கிடக்கு. பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி இந்த மீன் எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி பிடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எனக்கு உங்களுக்கு காமிக்கேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தைரியமாக ஒரு அண்ணன் உள்ளே இறங்கி பிடிக்காத, அது எப்படி தான் பிடிக்காதுன்னு தெரில. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு தான் வந்தோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வேறு ஒரு அண்ணன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாவளா, அதை நாங்கள் அப்படியே விட்டுட்டு கிளம்பலான்ட்டு ஒரு முடிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் அதையும் ஒரு வீடியோவில் நம்ம எடுத்து போட்டோம்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய மீன் கிடக்காது, எப்படி தான் பிடிக்கணும்னு தெரில. நம்மளும் அங்கே இருந்துட்டு ஜூம் பண்ணி வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். வேறு ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியல. ஆனால் மீன் மக்கள் நிறைய மீன் கிடக்கு. இந்தமாதிரி மீன் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்குங்க, பாருங்களா எப்படி இருக்குன்னு பாருங்களா. பாருங்கள் அந்த அண்ணன் பாருங்கள், கையில் எவ்வளோ பெருசு மீன்ட்டு தூக்கி போடுறவங்க பாருங்களா. அந்த மீனுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் பிடிக்க வந்திருந்தாங்க. மீன் பிடிக்கிறதுக்குன்ட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்மளுக்கு எடுக்கிறது வந்து ஒரு வீடியோ மட்டும் தான். அதனாலே அப்படி நம்ம வீடியோ இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மீன் அவ்வளோ மீன் கிடக்கு மக்களே இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்க எவ்வளோ மீன் கிடந்துன்ட்டு. ஆனால் இந்த இதுக்குள்ளெல்லாம் பிடிக்கிறதே கஷ்டம். பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவே இதாக தான் இருந்து, ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சால் ஒரு மாதிரி சவுதி மாதிரி கட்டோம்ல அந்த மாதிரி இருந்து. ஆனால் அதுலேயும் ஒரு அண்ணன் இறங்கி பிடிக்காமனா அது ஒரு பெரிய தைரியம் தான். பார்த்திங்கன்னா ரொம்ப மீன் கிடக்கு. எப்படி பாருங்களா, உங்களுக்கே தெரியும் மீன் அவ்வளோ மீன் கிடக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு மீன் வெட்ட தான். அப்படியே நம்மளும் ஒரு 2-3 மீன் வீட்டுக்கு கேட்டோம், தருவாங்களான்னு தெரில. நம்ம எப்படியும் மீன் கேட்டு ஒரு 2-3 மீன் நைஸாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம திருங்க. அப்படி தான் நம்ம நைஸாக வீட்டுக்கு கொண்டு போய்ட்டு இது எப்படின்னா அந்த இது கேட் ஃபிஷ் மாதிரி லைட்டாக தேலி மீன் மாதிரி இருக்கும். இது எப்படி பொரிக்கணும்னு பார்த்திங்கன்னா, அந்த மீனை வந்து நம்ம அப்படி வெட்டணும். வெட்டிட்டு அந்த உப்பு அதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதை கொன்று லைட்டாக இது பண்ணி பொரிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் பொரிப்போம்னு நினைக்கிறேன். என் வீட்டில் முந்தி சமைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது எப்படின்னு தெரில. பாருங்களா, உங்கள் மீன் காமிக்கேன், எல்லா மீனும் காமிக்க பாருங்களா. அவ்வளோ மீன் கிடந்து நின்றுங்க காமிக்கேன். எவ்வளோ மீன் பாருங்களா எப்படி பிடிக்கணும். கையை விட்டுறாங்களா, அங்கே மீன் பாருங்கள் பின்னாடிலாம் ஓடுது. இப்படி தான் பிடிக்காது. ஆனால் இதெல்லாம் நம்மலாம் இறங்கி பிடிக்கலான்னு தான் பார்த்தோம். சரி நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு உள்ளே இறங்கவும் செஞ்சுட்டு கிடக்கணும், பிடிச்சிட்டு கிடக்கணும். அதுக்கு அவங்களே பிடிக்கிட்டோம் சொல்லிட்டு நம்மளாம் விட்டுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ மீன் கிடக்குன்ட்டு. தெரிஞ்சாங்க மீன் எப்படி இருக்குது. மீன் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களா. அதுமாரி மீன் பிடிக்கவே கஷ்டம் தாங்க. நம்மளாம் இதேமாரி பிடிச்சது கிடையாது. ஆனால் அவங்க பிடிக்கிறதே நம்ம வீடியோ எடுத்து பார்ப்போம். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலான்ட்டு ஆசையாக தூண்டிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா இல்லை அங்கே பாருங்கள், அதுக்குள்ளேயே மீன் இருக்குது தெரிதாங்க உங்களுக்கு. ஆனால் அதுக்குள்ளேயே மீன் இருக்குது. அவங்க ஒரு சேலை எடுத்தாங்க, அதுக்குள்ளேயே மீன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் பீங்க கிடக்கும். அந்தமாரி ரொம்ப இதான். யாருமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பிடிக்காதீங்க. பாருங்கள் நிறைய மீன் கிடக்கு. எவ்வளோ மீன் இதுனா பிடிக்கலாம் கஷ்டம் தான். ஆனால் இருந்தாலும் அவங்க பிடிச்சிட்டாங்க. நம்ம நைஸாக ஒரு 2-3 மீன் கேட்கணும் பார்த்துருங்க. இன்றைக்கி 2-3 மீனும் வாங்கி கொண்டு போய்ட்டு எங்கள் ஊர் கிணத்துல விடணும் பார்த்துங்க. கிணத்துல மீனாக நல்லா பெருகும் பார்த்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்தமாரி வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள்.